ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் GD&T கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் சிமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து சிமெட்ரியோட GD&T சிம்பிள். இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் சிமெட்ரி சிம்பிளை வந்து ரிலேட்டிவ் டு டேட்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டேட்டம் அப்ளிகபிள் அண்ட் மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது இது. அதுக்கப்புறமா GD&T சிமெட்ரி சிம்பிள் வந்து ஆக்சுவலாக ASME Y14.5 2009 ஸ்டாண்டர்ட் படி தான் வந்து சிமெட்ரி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் ட்ராயிங்கில். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் படி ASME Y14.5 2018 வந்து இது டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த டாலரன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ட்ராயிங் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ட்ராயிங்கில் வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஸோ அந்த ஷாஃப்ட் வந்து 100 mm டயமீட்டரில் ஷாஃப்ட் இருக்குது. அது டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 150 mm டயமீட்டரில் ஒரு ஸ்லாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லாட் வந்து 50 mm ஸ்லாட்டு. இது வந்து சிமெட்ரிசிட்டி 10 மைக்ரான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சிமெட்ரிசிட்டி அப்படின்றது வந்து நமக்கு வந்து டேட்டம் கண்ட்ரோல் ஃபீச்சரோட பிளைன், சென்டர் பிளைன். ஸோ சென்டர் பிளைன்னா மீன்ஸ் ஸோ இந்த டயமீட்டரோட சென்டர் ஆக்சிஸில் ஒரு பிளைன் எடுத்துக்கிட்டோம்னா இது சென்டர் பிளைன். அதே மாதிரி இது வந்து ஒரு மில்டு ஸ்லாட். ஸோ இந்த மில்டு ஸ்லாட்டு ஃபீச்சரோட சென்டர் பிளைன். ஸோ இந்த ரெண்டு சென்டர் பிளைனோட சிமெட்ரிசிட்டி தான் வந்து நமக்கு 10 மைக்ரானுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ சிமெட்ரிசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிளைனு. ஸோ இந்த சென்டர் பிளைன் வந்து இந்த இதோட சென்டர் பிளைன் வந்து இதோட சென்டருக்கு நமக்கு 10 மைக்ரானுக்குள்ளே இருக்கணும். ஓகே, 3Dயில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட சென்டர் பிளைன் இது, இதோட சென்டர் பிளைன் இது. இந்த சென்டர் பிளைனை வந்து நம்ம எப்படி அரைவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து இதோட ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் வந்து சிமெட்ரிக்கு 2 planes யூஸ் பண்ணி நம்ம சென்டர் பாயிண்ட் எடுக்கலாம். எப்படி 2 planes எடுக்கலாம்னா, இப்போ டிஜிட்டல் ஹைட் கேஜ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரோப் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு டச், பாட்டமில் ஒரு டச். ஸோ இட் மீன்ஸ் 2 points பிக் பண்ணி சென்டர் பாயிண்ட் அரைவ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து வேரியஸ் சென்டர் பாயிண்ட்ஸ் நம்ம அரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் சென்டர் பாயிண்ட்ஸ் அரைவ் பண்ணும்போது நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட்ஸ் வந்து இதோட சென்டர் லைனுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். பட் வேரியஸ் சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம நாமினல் 0லேருந்து ±5 மைக்ரான்ஸ்க்குள்ளே இந்த லிமிட்குள்ளே இருக்கணும் இதோட சென்டர். இது எதுக்காக அப்படின்னா சிமெட்ரி கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து டர்னிங் கண்ட்ரோல் ஃபீச்சர், இது வந்து மில்லிங் கண்ட்ரோல் ஃபீச்சர். ஸோ இந்த டர்னிங் கண்ட்ரோல் ஃபீச்சரோட சென்டர் ஆக்சிஸும் மில்லிங் கண்ட்ரோல் ஃபீச்சரோட சென்டர் ஆக்சிஸும் சேமாக இருக்கணும் ஃபங்க்ஷனாலிட்டி ரெக்யர்மெண்ட் படி. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் போது இது வந்து சிமெட்ரிசிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதோட டாலரன்ஸ் எப்படி அப்ளை ஆகுதுன்றதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CMMலையும் செக் பண்ணலாம். CMMல வந்து 2 பாயிண்ட் மெத்தட் படி நம்ம வேரியஸாக ஒரே ஒரு ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதை மூவ் பண்ணிவிட்டு நம்ம வேரியஸ் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது நம்மளால் நிறைய சென்டர் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட லிமிட் டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு சென்டர் ஆக்சிஸ் டேட்டமோட சென்டர் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ லிமிட்டுக்குள்ளே இருக்குதுன்றதை ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம அக்யூரேட்டாக செக் பண்ணோம் அப்படின்னா CMM யூஸ் பண்ணலாம். மேனுவல் படி பார்க்கணும் அப்படின்னா டிஜிட்டல் ஹைட் கேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ASME Y14.5 2018 வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ சிமெட்ரிசிட்டிக்கு பதிலாக ட்ரூ பொசிஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபீச்சரோட மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் மாடிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ட்ரூ பொசிஷன் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.